கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாபேஸ் பாய் சேனல் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். நீதிமொழிகள் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யனுக்கோ தீவிரவனுக்கு அக்கனில் தப்பான். எனக்காண்பாளர்களே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யனுக்கோ அக்கனிக்குள் தப்பான் என்று வேதங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக விஷயத்துல, அநேக காரியத்துல, அநேக வேலை ஸ்தலத்துல நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன். யார் இந்த உண்மை உள்ள மனுஷன் என்று பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் யோபு என்கிறதான பக்தன் அவன் வாழ்க்கையில பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல தோல்விகள், எத்தனை இழப்புகள் மதித்திலும் தேவன் மேல விசுவாசத்தோடு உண்மையாய் இருக்கும் பொழுது யோபு 42:16-17 சொல்லுது, யோபு எழுந்தது எல்லாம் இரட்டிப்பான யோபு ஆசீர்வதித்த தேவன். ஆமென். அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில பல குடும்பத்துல மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்களோட தாய் தகப்பன் உண்மையா இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்துல உண்மையா இருந்தும் வாழ்க்கையில உங்களை யோபை போல தூஷித்திருக்கலாம். யாபேசை போல நீ வேதனையோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் உங்களை இன்றைய நாட்களில தேவன் உங்களை பலத்திலே உண்மையா இருந்திருக்கலாம். வேலையில எஜமானுக்கு உண்மையா இருந்திருக்கீங்களா? வேலையில உங்க எடுத்துட்டு இருக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் வந்து சொல்லிட்டேன்னு எக்ஸாம்ல விழுந்து விழுந்து டியூஷனுங்களாம் போய் படிச்சாலும் எப்பெல்லாம் இன்னைக்கு ஃபெயில் ஆயிடுச்சே வெண்டை சொல்லி பேஞ்சோடு இருக்கிறீங்களா? வேணாண்மை சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் கலங்காம இருப்பதாக. உங்களுடைய இருதயம் கலங்காம இருப்பதாக. ஆமென். அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில அநேக நீங்க ஒருவேளை நேசித்திருக்கிறீங்களா? யாரும் கிட்ட அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. நேசித்தவங்க எல்லாம் உங்களை கைவிட்டாலும் தேவன் நீங்கள் உண்மையாய் நேசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதான தேவனா இருக்கிறார். நம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானி சொன்னவர் இன்றைய நாட்களில ஹல்லேலூயா வாழ்க்கையில பல விஷயத்திற்கு ஆண்டவரே உண்மையா இருந்தும் உண்மை சார்ந்தவரே ஹல்லேலூயா பிள்ளைகள் உண்மையாய் ஆசீர்வதிப்பீராக. அப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சொன்னவர் இன்றைய காலகட்டத்துல கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. படி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. படி பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. படி வியாபாரிகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கடன் பிரச்சத்தில் இருந்து ஆண்டவரே எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை தருவீராக. ஒரு அன்பினாவை ஊற்றுவீராக. ஒரு தேவ வல்லமை இது காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை உண்டாக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்த கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நேசிக்க நல்ல ஒரு ஐக்கியத்தை உறவை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எனது ஒவ்வொரு சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சபையை நேசிக்க, ஊழியக்காரர்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே சபையில் அன்பு செலுத்தினாவை ஊற்றுவீராக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடுமாறுங்கள் மாறத்தக்க கிருபை செய்கிறோம். ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.